friends, welcome back to Sardas Vlog. Jejuல இருக்க ஸ்பெஷலான வாட்டர் ஃபால்ஸ் பத்தி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாட்டர் ஃபால்ஸ்ல போயிட்டு என்ன ஸ்பெஷலா இருக்க போகுது, ஜஸ்ட் நீர்வீழ்ச்சி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸை நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்த்துக்க முடியாதுங்க. அப்ப உலக அதிசயங்கள்ல ஒன்னான்னு தானே தோணும், பட் கிடையாதுங்க. இது ஜேஜு அதிசயங்கள்ல ஒண்ணு. அந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் தான் இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த வாட்டர் ஃபால்ஸோட நேம் ஜம்போங் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஜேஜுவோட சதர்ன் பார்ட்ல இருக்குங்க. ஜேஜு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 44 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. ஜேஜு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து வர வழி எல்லாமே வந்துட்டு ஒரு டவுட் ஆயிடுச்சு, ஏதோ நம்ம ஊருக்குள்ள வரமா இல்ல வந்துட்டு கொரியால தான் இருக்கமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கிரீனிஷா அப்படியே ஏதோ நம்ம ஊருக்குள்ள போற வைப்ஸ்லயே இருந்துச்சுங்க. சரி வாங்க இப்ப நம்ம போயிட்டு ஜம்போங் வாட்டர் ஃபால்ஸ் வந்து சுத்தி பார்க்கலாம். ஃபைனலாக ஜம்போங் வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. ஜம்போங் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து என்ட்ரி ஆகணும்னா வந்து டிக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டாக இருந்தீங்கன்னா 2000 கொரியன் வாட். ஜம்போங் வாட்டர் ஃபால்ஸோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 to 5:30ங்க. அது வந்து சீசனுக்கு மாறும். ஜேஜுல வந்து சாப்பிட்ற ஐட்டம் வந்து ரொம்ப ஃபேமஸ்னா ஆரஞ்சு வந்து ஜேஜு ஆரஞ்சு வந்து ரொம்ப ஃபேமஸ் கொரியால. அந்த ஜேஜு ஆரஞ்சு எல்லாம் வந்துட்டு அப்படியே டிக்கெட் கவுண்டர்ஸ் முன்னாடி வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜம்போங் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜம்போங் வாட்டர் ஃபால்ஸோட பார்க் எல்லாம் இருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்தோமோ அதை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜம்போங் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க இப்போ போக போகிறோம். ஜம்போங் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்ல இருக்கு. நம்ம ஒரு 100 steps ஆச்சு இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். ஜம்போங் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் கிட்ட நின்று பார்த்தாலே வந்துட்டு ஜம்போங் வாட்டர் ஃபால்ஸ் வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு. இன்னொரு அந்த ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு தானே பார்க்குறீங்க, அது வாங்க கொஞ்சம் கீழே இறங்கி போகணுன்னே தெரியும். டிக்கெட்ஸ் எல்லாம் செக் பண்ண போகிறாங்களா வாட்டர் ஃபால்ஸ்லாம் நினச்சி தான் வந்தோம், பட் டிக்கெட்ஸ் எல்லாமே செக் பண்ணுறாங்க. நம்ம கீழே இறங்கி நடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டே வந்து நல்லா சூப்பராக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கீழே இன்னும் கொஞ்சம் இறங்க வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸோட சில்னஸ் வந்து அந்த சில் ப்ரீஸ் எல்லாம் வந்து அப்படியே நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சுங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து கீழே வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸை பார்க்கும் போதே எப்படா போயிட்டு அதில் விளையாடுவோங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. பட் வாட்டர் ஃபால்ஸில் வந்து விளையாட விடுவாங்களான்னு சொல்லிட்டு தெரில. நாங்கள் மேலே நோட் பண்ணாமல் வந்தாச்சு. கீழே கண்டிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு வச்சுருப்பாங்க, வாங்க போயிட்டு பார்ப்போம். ஃபால்ஸ்க்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் வந்து அழகாக செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க கொரியன் ஸ்டைலில். ஃபால்ஸ்க்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபால்ஸ் எங்கெல்லாம் நின்று பார்த்தா கிளியராக தெரியுமோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பெஞ்ச் போட்டு வச்சுருந்தாங்க சைட் சீயிங்க்கு. அந்த மாதிரி இடங்கள்லாம் உட்காந்து அந்த ஃபால்ஸை ரசிக்கும் போது அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சுங்க. ஃபால்ஸ் கிட்ட வந்தோடனே இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு இருந்துச்சுங்க. நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே தான் வந்துட்டு இருந்தோம். இங்கே வந்தோடனே போட்டிருக்க இல்லை தண்ணிக்குள்ளே வந்து காலையே வைக்கக்கூடாதுன்னு போட்டாங்க. போகவும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆசைப்பட்டது வந்து இந்த ஃபால்ஸில் போயிட்டு விளையாடணும்னு சொல்லிட்டு அது அலோட் கிடையாது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸ் வந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா கடலுங்க. உலகத்திலே இந்த ஒரு நீர்வீழ்ச்சி மட்டும்தான் நேராக வந்து கடல்லே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றுதுங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நான் ஏன் இது ரொம்ப ஸ்பெஷலான வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொன்னேன்ட்டு. சரி பக்கத்தில் போலன்னு தான் போனோம். ஆனால் எனக்கு இந்த பாறை மேலே நடக்கணும்னா கொஞ்சம் பயங்கரனால ரொம்ப பொறுமையாக தாங்க ஒவ்வொரு பாறையாக பார்த்து கால் வச்சு நடந்து போயிட்டு இருந்தேன். எல்லா கல்லு மேலேயும் காலை வைக்கலாம், கல் ஆடல எதுவும். பொறுமையாக அப்படியே தவி வந்து கடைசியாக வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்து ரீச் ஆயாச்சுங்க. வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கிட்ட வந்தாச்சு. இதுக்கு மேலே ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்துச்சுங்க. ஆனால் வந்து கிட்ட நின்னோடனே அந்த சில் ப்ரீஸ்க்கே அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு.
முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பக்கத்தில் வந்துட்டோங்க அருவிக்கிட்ட. நம்ம வந்தோடனே வந்து அப்படியே ஒரே சாரல் மழையாக தான் இருந்துச்சு. நல்லா காற்றடிச்சனால அப்படியே சாரல் மலை மாதிரி இருந்துச்சு. தண்ணி எல்லாமே நம்ம மேலே படும்போது. இப்போ நான் நிற்கிற இடம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், கல் எல்லாமே வந்து தண்ணியில் நல்லா ஊறி ஊறி நல்லா ஸ்லிப்பரி ஸ்டேஜில் இருந்துச்சு. ரொம்ப பார்த்து பொறுமையாக தான் வர மாதிரி இருந்துச்சு இந்த இடங்களுக்கெல்லாம். அப்படியே பொறுமையாக தவி ஒரு வழியாக வந்து மேலே வந்து சேர்ந்தாச்சு. ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து உட்கார்ந்தாச்சு. இங்கேருந்து உட்கார்ந்து வியூ பார்க்கறதுக்கே செம அழகாக இருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 hours கிட்ட வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு இங்கே வந்தது எங்களுக்கு. இப்போ என்னென்னா நம்ம வந்து 100 steps கிட்ட கீழே டவுனில் இறங்கி வந்தோம். மேலே கிளைம் பண்ணி தாங்க போகணும். ஜம்புங் வாட்டர் ஃபால்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப சந்திக்க சதாஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.